எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பற்றி விரிவாக பார்த்துக்கலாம். வணக்கம் டு பாக்கிஸ் கோல்டு யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று 23/9/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி உலோக ஆபரணங்களின் விலை ஏற்றம் மற்றும் இறக்கம் பற்றி விரிவாக பார்த்துடலாமா? ஓகேங்க. தங்கத்தின் விலையை முதல்ல பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு 24 கேரட் கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமிற்கு 77 ரூபாய் அதிகரித்து 11,455 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. 24 கேரட் கோல்டு ஒரு சவரனிற்கு 616 ரூபாய் அதிகரித்து 91,640 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இதனை தொடர்ந்து 22 கேரட் கோல்டோட ரேட்டை பற்றி பார்த்துடலாம். ஒரு கிராமிற்கு பார்த்தீங்கன்னாக்கா 70 ரூபாய் அதிகரித்து 10,500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. 22 கேரட் கோல்டு. ஓகேங்களா. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சவரனிற்கு 560 ரூபாய் அதிகரித்து 84,000க்கு விற்பனை ஆகிருதுங்க. இதுதாங்க உச்சபட்ச ஒரு சவரனோட ரேட்டு. ஓகேங்களா. 84,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஓகேங்களா. இதனை தொடர்ந்து நம்ம 18 கேரட்டோட கோல்டு ப்ரைஸையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. 18 கேரட் கோல்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபாய் அதிகரித்து 8,700 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஓகேங்களா. ஒரு சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 480 ரூபாய் அதிகரித்து 69,600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம மேலே கூறின கோல்டு வகைகளில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆபரண தங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 கேரட் ஹால்மார்க் ஜுவல்லர்ஸ் 916 சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா. அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு கிராமுக்கு, அதாவது 22 கேரட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமுக்கு நமக்கு 77 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஒரு சவரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 84,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு கிராமுக்கான வேல்யூவை பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு 10,500 ரூபா ஒரு கிராம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3% ஜிஎஸ்டி. அப்போ நம்ம கூட்டி பெருக்கி கழித்து வகுத்து பார்த்தோம்னா 10,900 ரூபாய்க்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சுமாராக இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு கடைக்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5% தான் நமக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வைப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் நம்ம உள்ளே போயிட்டு டிசைனை பார்க்கும்போது அது 40% இன்க்ரீஸ் ஆகி பெருக்கி கழித்து பார்த்தாங்கனாக்கா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,000க்கு 12,000க்கு வந்து நின்றோம். அதாவது ஒரு கிராமோட ப்ரைஸு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தோட விலை 10,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 300 செய்கூலி சேதாரம் அப்படின்ட்டு ஒரு 2,000 3,000க்கு போட்டு பார்த்தா அப்போ 15,000 கிட்ட வந்துடும். அப்போ நம்ம ஒரு கிராமோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 15,000 ரூபாய். நம்ம ஒரு பொருளாக வாங்குகிறோம்னாக்கா 15,000 கொடுத்தா தான் நமக்கு ஒரு கிராம். ஓகேங்களா. அப்படின்னா நம்ம 2 கிராம் கம்மல் வாங்குகிறோன்னா 25,000 தேவைப்படும் மார்க்கெட் ரேட்டுக்கு. அப்போ 4 கிராம் கம்மல் வாங்குகிறோம்னா 50,000. அப்போ 8 கிராமில் கம்மல் வாங்குகிறோம்னாக்கா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் இல்லாமல் நம்மளால் ஒரு சவரன் நகை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வாங்க முடியாது. ஓகேங்களா. அப்போது 8 கிராம் வாங்கிடலாம். நம்மக்கிட்ட 1,00,000 ரூபா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால் 8 கிராம் வாங்க முடியும். ஆனால் கம்ப்யூட்டர் ரேட் படி பார்த்தீங்கன்னாக்கா 8 கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 84,000 ரூபாய் தான். அப்போது இப்போ நம்ம சீட்டு கட்டுறவங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா மாதம் நம்ம 11 மந்த் கோல்டு சேவிங்ஸ், அதுக்கப்புறம் 100 ரூபா மாதம் வந்துட்டு நம்மளால் டெய்லி ஒரு 100 ரூபா அக்கௌண்ட்டில் போகிறது, இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம கட்டிக்கிட்டு வர வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சீட்டு கட்டுறவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்து குறையுமா ரேட்டு வந்துட்டு பார்த்துட்டு நம்ம கட்டுறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு 8,000 ரூபாய்க்கு நான் பே பண்ணேன். கிட்டத்தட்ட நான் பிப்ரவரி மந்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8,400 ரூபா தான் நான் வந்துட்டு சீட்டு அமௌண்ட்டு பே பண்ணிட்டு வந்தேன் நான் கோல்டு ஷாப்பில். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 84,000 ஒரு சவரனோட ரேட்டு. அப்போ ஒரு கிராமோட வேல்யூ 10,500 ரூபாயை தாண்டிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இனி வரும் காலங்களில் மார்க்கெட் ரேட்டோட வேல்யூ வந்துட்டு எப்படி ஏற்ற இறக்கத்தோடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெள்ளியோட மார்க்கெட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கடன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி கோல்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு
ஈக்குவலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளியோட விலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு கிராமோட வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 149. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 150 வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போது ஒரு கேஜியோட வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,49,000க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் கோல்டு மற்றும் சில்வர் வேல்யூ மட்டும் இல்லாமல் கோல்டு பீஸோட வேல்யூஸும் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்போது இன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டோடது ரூ. 93.60 விற்பனை ஆகிட்டுருக்கு. அதாவது மார்க்கெட் ரேட்டு ஃப்ளக்ஷுவலேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போது நம்ம கோல்டு பீஸில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது, ஹையஸ்ட் கம்பெனிஸ்லாம் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா. நிப்பான் கோல்டு பீஸ் இடிஎஃப், டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் இடிஎஃப், ஓகேங்களா. க்ரோ கோல்டு இடிஎஃப், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் கோல்டு இடிஎஃப், ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இடிஎஃப். நம்ம எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் எம்எஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எல்ஐசி எம்எஃப் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஓகேங்களா. டாடா கோல்டு எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி கோல்டு எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம எந்தெந்த கம்பெனியில் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரியான ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மார்க்கெட் ரேட் இருக்கும் கோல்டோடது. ஓகேங்களா. கோல்டு பீஸோட வேல்யூ வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்றபடி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.